முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹமாஸின் துல்லிய தாக்குதலுக்கு பலியான இஸ்ரேல் கமாண்டர். காசாவை எதிர்கொள்ள முடியாமல் திணறும் ராணுவம். இன ஒழிப்பிற்கு எதிராக கொந்தளிக்கும் உலக நாடுகள். செய்வதறியாது திகைக்கும் இஸ்ரேல். அலை போல குவிந்த மாணவர்களால் திக்குமுக்காடிய ரோம். இடியாப்ப சிக்கலில் இத்தாலியின் வலதுசாரி அரசு. பிரான்சின் முடிவால் தத்தளிக்கும் இஸ்ரேல். பட்டொளி வீசி பறந்த பாலஸ்தீன கொடி. தொடர்ந்து பெருகி வரும் ஆதரவு. அமெரிக்காவின் வீட்டோ பவரை மீறுமா உலக நாடுகளின் ஒற்றுமை? இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஹமாஸின் RPG தாக்குதலுக்கு இஸ்ரேல் கமாண்டர் பலியாகி இருக்கின்றார். இஸ்ரேலின் ராணுவம் கடந்த 11ஆம் தேதியிலிருந்து காசாவின் பல பகுதிகளில் தரைவழி தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அதே நேரம் ஹமாஸின் ராணுவ பிரிவான அல்-கசாம் பிரிகேட்ஸ் இஸ்ரேல் ராணுவத்தை திறம்பட எதிர்த்து வருகின்றது. சில தினங்களுக்கு முன்பு தெற்கு காசாவில் உள்ள கான்யூனிஸ் நகரின் தென்பகுதியில் இஸ்ரேலிய படைகளை நோக்கி ராக்கெட்டுகளை ஏவியது அல்-கசாம் பிரிகேட்ஸ் ராணுவ படை. இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய படை சிதறி சின்னாபின்னமானது. பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் இயக்கத்தின் ராணுவ பிரிவான அல்-குட்ஸ் பிரிகேட்ஸ் மத்திய காசாவில் உள்ள அல்-மக்ராக்கா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ வாகனத்தை அழித்ததாக உறுதிப்படுத்தியுள்ளது. இதனால் ஆத்திரத்தில் இருக்கும் இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஆனாலும் இஸ்ரேலின் ராணுவ படை பெரும் பின்னடைவை சந்தித்து வருகின்றது. அதன் உச்சமாக ஹமாஸ் அமைப்பின் கடும் தாக்குதலுக்கு இஸ்ரேலிய படையின் உயர் கமாண்டர் கொல்லப்பட்ட செய்தியை இஸ்ரேல் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இஸ்ரேல் ராணுவத்தின் 7வது கவசப்படையின் 77வது பெட்டாலியன் நிறுவன தளபதி மேஜர் ஷாகர் நெட்டானல் போசக்லோ இவர் ஹமாஸ் படைக்கு எதிராக டேங்க் ஒன்றின் மூலம் தாக்குதல் நடத்தி வந்தார். இந்த டேங்க் மீது ஹமாஸ் போராளி ஒருவர் நடத்திய RPG தாக்குதலில் ஷாகர் நட்டானல் பலத்த காயமடைந்தார். அவரை இஸ்ரேல் ராணுவ படை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் ஷாகர் நட்டானல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த வாரம் காசாவில் தொடங்கப்பட்ட இந்த போரில் இஸ்ரேல் தரப்பில் அதிகாரப்பூர்வமான முதல் உயிரிழப்பு என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. தொடர்ந்து இஸ்ரேலின் பின்னடைவு பாலஸ்தீனத்திற்கு புதிய நம்பிக்கையை விதைத்திருக்கின்றது. காசாவில் நடைபெறும் இன ஒழிப்பை எதிர்த்து உலகம் முழுவதும் கண்டனங்கள் வலுப்பெற்று வருகின்றன. காசாவில் இஸ்ரேல் இன அழித்தொழிப்பு தொடங்கி 2 ஆண்டுகள் நெருங்கிவிட்ட நிலையில் இன்னும் போர் முடிவிற்கு வந்த பாடில்லை. அதே நேரம் இஸ்ரேலின் அட்டூழியங்களுக்கும் மனிதாபிமானமற்ற செயல்களுக்கும் உலக நாடுகளிடமிருந்து கடும் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. அமெரிக்காவின் நட்பு நாடான இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற பெருநாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருப்பது ஒரு புறம் என்றால், மற்றொரு புறம் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவும் காசா மக்களுக்கான ஆதரவு போராட்டங்களும் உலகம் முழுவதும் தீவிரமடைந்து வருகின்றது. அதன் தொடராக இத்தாலி முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் காசாவிற்கு ஆதரவான முழக்கங்களும் விண்ணதிரச் செய்தது. சாலை மறியல்கள், வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்பட்டது. வடக்கு இத்தாலியில் உள்ள ஜெனோவா துறைமுகத்திற்கு செல்லும் சாலைகளை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மறித்தனர். போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டன. மாணவர்களும் தொழிலாளர்களும் என பல்வேறு தரப்பினரும் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றனர். இத்தாலியின் ஜெனோவா மற்றும் லிவோர்னோ துறைமுகங்களில் போராடிய தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் பிற பொருட்களை இத்தாலி வழியாக அனுப்பக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். ஜெனோவாவில் உள்ள ஒரு துறைமுக தொழிலாளி, பாலஸ்தீன மக்கள் நமக்கு கண்ணியத்தையும் எதிர்ப்பையும் கற்றுக் கொடுத்துள்ளனர். அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு எங்கள் பங்கை செய்கின்றோம் என்று தெரிவித்தார். இந்த போராட்டத்தால் இத்தாலியின் தலைநகர் ரோம் மற்றும் மிலனில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. ரோம் நகரில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பாலஸ்தீன கொடிகளை அசைத்து விடுதலை பாலஸ்தீனம் என்று முழக்கமிட்டனர். போராட்டங்களில் பங்கேற்ற 17 வயது மாணவர் மைக்கேல் ஆஞ்சலோ, அழிக்கப்படும் ஒரு மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவே நான் இங்கு வந்தேன் என்று கண்ணியமாக தெரிவித்திருக்கின்றார். இந்த போராட்டத்தின் மூலம் இத்தாலிய அரசு இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளையும் ராஜதந்திர நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. உலக அளவில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையில் பல நாடுகள் இதே போன்ற முடிவுகளை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இத்தாலி தற்போதைக்கு பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காமல் ஒதுங்கியே இருக்கின்றது.
இத்தாலியில் ஆட்சியில் இருக்கும் வலதுசாரி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியின் அரசாங்கம் பாரம்பரியமாக இஸ்ரேலுக்கு ஆதரவானது. இருப்பினும் காசா விவகாரம் அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே அதிருப்தியை அதிகரித்துள்ளது. இருப்பினும் இத்தாலி தற்போதைக்கு பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காமல் ஒதுங்கியே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக அறிவித்து நகரங்களில் மேயர்கள் பாலஸ்தீன கொடியை ஏற்றினர். ஐநாவின் 193 நாடுகளில் இஸ்ரேல் மீது அதிருப்தி தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அமெரிக்காவின் வீட்டோ பவரால் அது முறியடிக்கப்பட்டது. அதே நேரம் உலகின் முக்கிய நாடுகளில் சிலது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காமல் புறக்கணித்து வந்தன. தற்போது அந்த சூழல் மெல்ல மெல்ல மாறி வருகின்றது. அதில் குறிப்பான மாற்றங்களில் ஒன்று, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார். அதே நேரம் அரசின் நடுநிலை கொள்கையை மேற்கோள் காட்டி உள்ளூர் தலைவர்கள் பாலஸ்தீன கொடிகளை ஏற்றக்கூடாது என்று உள்துறை அமைச்சர் புரூனோ ரெய்லாய் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் பல இடதுசாரி மேயர்கள் உள்துறை அமைச்சரின் இந்த உத்தரவை மீறி இமானுவேல் மேக்ரோனின் அறிவிப்பு வந்த சில மணி நேரங்களில் பிரான்ஸ் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட நகரங்களில் பாலஸ்தீன கொடியினை ஏற்றி தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். பிரான்ஸ் அதிபரின் இந்த முடிவை வரவேற்ற நாண்டஸ் நகர மேயர் ஜோஹன்னா ரோலண்ட், பாலஸ்தீன பிரச்சனையில் இஸ்ரேலின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் பிரான்ஸ் இந்த முடிவை எடுத்துள்ளது. ஐரோப்பாவில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் நாடுகளின் வரிசையில் பிரான்சும் இணைந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையிலேயே அதிபர் மேக்ரோன் பாலஸ்தீனத்தை உலக நாடுகளுக்கு பகிரங்கமாக அங்கீகரிப்பார் என்று உறுதிப்படுத்தினார். பாரிஸ் செயின்ட் ஜான் டெனிஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சோசியலிஸ்ட் கட்சியின் தலைவர் ஆலிவர் ஃபோரே கலந்து கொண்ட போது, பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் அடையாளம். இத்தாலியைப் போலவே பிரான்சின் நகரங்களிலும் பாலஸ்தீன கொடிகள் மக்கள் ஆதரவுடன் பறக்கிறது என்று கூறினார். பாரிஸ் மேயர் ஆன் ஹிடல்கோ, பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது நீண்டகால மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர மிகவும் முக்கியமானது. 2 நாடுகளின் தீர்வுக்கு இந்த நடவடிக்கை மிகவும் அத்தியாவசியமானது. அமைதிக்கான தனது உறுதிப்பாட்டை பாரிஸ் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்றார். அதே நேரம் வலதுசாரி தலைவர்களின் எதிர்ப்பையும் மீறி பிரான்ஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் எங்கள் முடிவில் உறுதியாக இருக்கின்றோம் என்று மால்டா பிரதமர் ராபர்ட் அபேலா அறிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் காசாவிற்கிடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உலக நாடுகள் கொந்தளிக்க தொடங்கிவிட்டன. குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதெல்லாம் அமெரிக்கா தன் வீட்டோ பவரை வைத்து அதை நிறுத்தி வைத்தது. அதன் விளைவாக தற்போது உலக நாடுகளின் அங்கீகாரம் இஸ்ரேலை முற்றிலுமாக தனிமைப்படுத்தும் போக்கை குறிப்பதாக அறிவியல் அறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதன் தொடராக தற்போது மால்டா நாடும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவிருப்பதாக அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய மால்டா நாட்டின் பிரதிநிதி, காசாவில் அமைதியை கொண்டு வரவும் 2 நாடுகளின் பிரச்சினைக்கான தீர்வை சாத்தியப்படுத்தவும் மேற்கத்திய நாடுகள் ஒருங்கிணைந்து இந்த முடிவை எடுத்துள்ளன. மால்டாவின் இந்த முடிவு அதற்கு முன்னதாகவே பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் போர்ச்சுகல் போன்ற நாடுகளின் வரிசையில் இணைகிறது என்றார். பிரான்ஸ் உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் இதே போன்ற முடிவை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் தொடர்பான மேற்கத்திய நாடுகளின் கொள்கைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை முன்வைக்கின்றது. உலக நாடுகளின் இந்த முடிவுகள் வெளிப்படையாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்றே கருதப்படுகின்றது. மால்டா நாட்டின் பிரதமர் ராபர்ட் அபேலா தனது சமூக வலைதள பக்கத்தில் பாலஸ்தீன அரசு அங்கீகரிக்கப்படவிருந்த நிலையில் காசாவிற்கு மால்டா உணவுப் பொருட்களை அனுப்பியது. தற்போது எங்களின் முடிவு உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த முடிவை மால்டா வரலாற்று சிறப்புமிக்க முடிவாக கருதுகிறது என்று உறுதியாக தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் தற்போது உலக நாடுகளின் அடுத்த கட்ட நகர்வை கதிகலங்கிய விழிகளோடு கவனித்து வருகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹமாஸின் துல்லிய தாக்குதலுக்கு பலியான இஸ்ரேல் கமாண்டர். காசாவை எதிர்கொள்ள முடியாமல் திணறும் ராணுவம். இன ஒழிப்பிற்கு எதிராக கொந்தளிக்கும் உலக நாடுகள். செய்வதறியாது திகைக்கும் இஸ்ரேல். அலை போல குவிந்த மாணவர்களால் திக்குமுக்காடிய ரோம். இடியாப்ப சிக்கலில் இத்தாலியின் வலதுசாரி அரசு. பிரான்சின் முடிவால் தத்தளிக்கும் இஸ்ரேல். பட்டொளி வீசி பறந்த பாலஸ்தீன கொடி. தொடர்ந்து பெருகி வரும் ஆதரவு. அமெரிக்காவின் வீட்டோ பவரை மீறுமா உலக நாடுகளின் ஒற்றுமை?